அனைவருக்கும் வணக்கம். 3rd ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்ல இருந்து யூனிட் 5 சீசன்ஸை பார்க்க போறோம். ரீட் அண்ட் நம்பர் த பிக்சர்ஸ். இந்த பிக்சர்ஸுக்கான சென்டென்ஸ் எதுவும் அதோட நம்பர்ஸை நம்ம இங்க போடுறோம். இங்க வந்து கேம்ப் ஃபயர் இருக்காங்க. ஸோ இது வந்து தே சிட் நியர் த கேம்ப் ஃபயர். ஸோ 4 எங்க போடுறோம். குளூர்ல வந்து இருக்காங்க, ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தே வியர் ஸ்வெட்டர் அண்ட் ஸ்கார்ஃப். அப்போ இந்த 1 எங்க போடுறோம். இவங்க வந்து வெயில்ல வந்திருக்காங்க, சன் லைட் இருக்கு. ஸோ இது வந்து தே வியர் கேப் அண்ட் ஃப்ராக். 3 அப்படின்றது இங்க போடுறோம். இவங்க மழையில விளையாடுறாங்க, அம்ப்ரெல்லா வச்சிருக்காங்க. தே வியர் ரெயின் கோட் அண்ட் ஷூஸ். அப்போ இந்த 2வை இங்க மார்க் பண்றோம். Read and complete the sentence. I have a saree, it is pink. இங்க வந்து I have a hat. இது வந்து brown கலர்ல இருக்கு, so it is brown. I have a belt, it is blue. I have a skirt, it is red. Look at the picture and write 3 sentences. இந்த picture வச்சு 3 sentences make பண்றோம். இங்க already கொடுத்திருக்காங்க. It is a cotton frock, it is black, we wear it in summer. அப்போ இங்க வந்து it is a sweater, it is blue, we wear it in winter. குளிர்காலத்துல போட்டுப்போம். It is a raincoat, it is yellow, we wear it in monsoon. மழை காலத்துல ரெயின்கோட்டை யூஸ் பண்ணுவோம். இது வந்து hat, it is a hat, it is brown, we wear it in summer. Read and write. I have a scarf, I have a sweater, it is winter. So இதை வச்சு இதே மாதிரி இங்க மேக் பண்றோம். I have a cap, I have a sunglasses, it is summer. Read and shade the correct sentence. She wears a raincoat, the raincoat is blue. She wears a raincoat அப்படின்றது தான் கரெக்ட். The raincoat is blue அப்படின்றது வந்து wrong. Raincoat வந்து yellow கலர்ல இருக்கு. அப்போ 1 is correct but 2 is wrong. இங்க he wears a coat, the coat is red. அவன் வந்து கோட்டே போட்டுட்டு இல்ல, டிஷர்ட் போட்டுட்டு இருக்கான். அப்போ இது வந்து wrong. The coat is red. அவன் போட்டு அந்த சட்டை வந்து ரெட் கலர்ல இருக்கு. So 1 is wrong, 2 is correct. இங்க she wears a skirt. அவங்க saree போட்டிருக்காங்க, ஆனா ஸ்கர்ட்னுக்கு அப்போ அது wrong. The skirt is pink. இது வந்து பிங்க் கலர்ல இல்ல, கிரீன் கலர் இருக்கு. அப்போ இதுவும் wrong தான். அப்போ 1 and 2 are wrong. He wears a hat. அவன் hat போட்டுட்டு இருக்கான். It is summer. இது summer தான். இங்க sunlight இருக்கு, so summer. So 1 and 2 are correct. இந்த ஆன்சர்ஸை கீழே இங்க ஷேட் பண்ணிடுறோம். Next listen and write. Listen பண்ணிடுறோம். She eats a mango. இங்க I can see a crow. These are my books. They play in the rain. She has a belt. My journal. My name is நம்ம நேம் எழுதிக்கிறோம். I like to go to beach in summer. சம்மர்ல பீச்சுக்கு போக விரும்புவோம். I like to swim. I can drink juice இல்ல tender coconut. I can play with a ball. I can eat watermelon. நம்ம என்ன சாப்பிட பிடிக்குமோ அதை இங்க எழுதிக்கலாம். Next my journal. I like monsoon. என்ன சீசன் நமக்கு பிடிக்குமோ அந்த சீசனை எழுதணும். I like monsoon. I like to play in rain. I wear raincoat. மான்சூன் டைம்ல ரெயின்கோட் தான் போட்டுப்போம். I like to eat samosa and drink tea. என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம் அப்படின்னு எழுதிருக்கோம். I make paper boat and play in rain. இதுவே வின்டர் சீசனுக்கு எப்படி எடுத்துறதுன்னு பார்க்கலாம். I like winter season because the wind is cool. I wear sweater and scarf. I like to drink soup. I warm my body with the help of campfire. Next I can do பார்க்கலாம். இங்க வேர்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம பிரிச்சு எழுதுறோம். அப்போ சீசனு வியர் ட்ரிங்க். மான்சூன்ல ஷர்ட்டை போடுவோம், டீயை குடிப்போம். சம்மர்ல காட்டன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவோம், ஜூஸை குடிப்போம். வின்டர்ல பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், சூப்பை குடிப்போம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் சீசன் அண்ட் ரைட். The wind is cool. I can see a boy with a sweater. அதாவது காற்று வந்து சில்லுன்னு இருக்கு, ஒரு பாய் வந்து ஸ்வெட்டர் போட்டிருக்கான். அப்போ இது என்ன சீசன்னா வின்டர் சீசன். நெக்ஸ்ட் the ground is wet. தரை வந்து ஈரமா இருக்கு. I can see a rainbow. நான் வந்து வானவில்ல பார்க்கறேன் அப்படின்னா, என்னால வானவில்ல பார்க்க முடியுது அப்படின்னா அது வந்து மான்சூன் ரெய்னி சீசன். The sun is hot. சூரியன் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கு. I can see mangoes in the tree. மரத்துல மேங்கோஸ் மாம்பழங்கள் இருக்கிறத பார்க்கறேன். அப்போ இது வந்து சம்மர் சீசன். Fill in the blanks with the right answer. I like to wear a frock in summer. எனக்கு சம்மர்ல ஃப்ராக் போடுறது பிடிக்கும். அதே மாதிரி தான் இது என்னென்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த டேஷ்ல ஃபில் பண்றோம். I like to wear a frock in summer. I like to eat a watermelon in summer. I like to wear a sweater in winter. I like to drink soup in winter. I like to wear a raincoat in monsoon. I like to play with paper boat in monsoon. Next, write any 3 words related to each season. இங்க இருக்கிற சீசன்ஸுக்கு ரிலேட்டடா 3 வேர்ட்ஸ் எழுதுனா நம்ம போதும். சன்கிளாசஸ், ஹேட், வாட்டர்மெலான், ஜூஸ்.
A cold soup campfire sweater. Umbrella, raincoat, shoes, paper boat. பேப்பர் போட்டும் இதில் எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மான்சூனுக்கு வரும். ஏதாவது ஒரு 3 வேர்ட்ஸ் ரிலேட்டடாக எழுதினா போதும். Fill in the blanks with the name of the dress and its color. இந்த ட்ரெஸ்ஸோட கலரையும் நேமையும் எழுதுகிறோம். I have a t-shirt, it is yellow. He has a coat, it is black. She has a scarf, it is orange. Next, write 3 sentences about the picture. இந்த பிக்சரை வச்சு 3 sentences எழுத சொல்கிறாங்க. So it is summer season. இது வந்து summer season. She drinks a tender coconut. The boy plays with his shadow. இங்க the boy play with his shadow. அவனுடைய நிழலோட அவன் விளையாடுறான். So the boy plays with his shadow. They fly a kite in the sky. இங்க இவங்க வந்து பட்டம் பறக்க விடுறாங்க. So they fly a kite in the sky. They are playing. இவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. So they are playing. இல்ல children are playing. இந்த இடத்துல தேன் போடலாம், இல்லைன்னா children are playing போட்டுக்கலாம். Build இல்ல they make. இந்த 2 சென்டென்ஸ்ல ஏதாச்சும் எழுதிக்கலாம். They make a sand castle, they build a sand castle. ஸோ இதில் ஏதாவது ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுனா போதும். தேங்க்யூ.